இது ஹிந்து வெறுப்பு அரசியலா இல்ல இந்திய மக்கள் மேலேயே வெறுப்பு அரசியலை காட்டுறாங்களா? வேற நாடுகள்ல தான் இவ்வளவு பிரச்சனை நடக்குது. ஆனா சொந்த நாட்டுக்குள்ளேயே மக்களுக்கு இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்றாங்கன்னா இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்? நீங்க தான் இதுக்கான பதில சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கான சம்பவங்கள் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. என்னன்றத டீடைலா பாத்துடலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சனாதன தமிழர் சங்கமும் 2025 மற்றும் பேசு தமிழா பேசுவேன் 5வது ஆண்டு விழா வர வியாழக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி காலை 8:30 மணி முதல் மாலை 5 மணி வரை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல நடக்க இருக்குது. இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அனுமதி இலவசம். உங்கள் அனைவருக்குமே எங்க மதிய உணவையும் பேசு தமிழா பேசுவேன் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பேசு தமிழா பேசு வழங்கும் சனாதன தமிழர் சங்கமும் 2025 powered by Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakh. Associate sponsor Harmony Homes with Style. Mobility partner B Caps. நாலேஜ் பார்ட்னர் சுவாசம் பதிப்பகம். ஹெல்த் பார்ட்னர் ஜோதி சித்தா மற்றும் யோகவர்ம மருத்துவமனை. மறந்துடாதீங்க, வர டிசம்பர் 25 வியாழக்கிழமை சென்னை சேத்பட்டில் இருக்கக்கூடிய சின்மயா ஹெரிடேஜ் சென்டர்ல அமைந்திருக்கக்கூடிய தபோவன் ஹால்ல காலை 8:30 மணி முதல் சனாதன தமிழர் சங்கமும் 2025 விமர்சையாக நடக்க இருக்குது. உங்களோட அன்போடும் ஆதரவோடும். நன்றி, வணக்கம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. மதசார்பற்ற நாடு அப்படின்ற ஒரு பேரை வாங்கி இருக்கிறது இந்தியா. ஆனா அதுக்குள்ளேயே மதத்தை வச்சு எந்த அளவுக்கு பிரச்சனைகளை மூட்ட முடியுமோ அந்த அளவுக்கான பிரச்சனைகளை இப்ப தூண்டி விடுறதுக்கு ஒரு சிலர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னு நான் போக போக சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், பங்களாதேஷ்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களான இந்துக்களை ரொம்ப மோசமா துன்புறுத்தி கொலை செய்யற அளவுக்கு போயிருக்காங்க. சமீபத்துல கூட ஒருத்தர் அங்க கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரும் விஷயமா பேசப்பட்டுச்சு. அங்க இருக்கிற இந்துக்கள் எல்லாரும் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுல இருக்கிற பலரும் அதுக்காக எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. பங்களாதேஷ் அப்படின்னு வரும்பொழுது நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு வங்கிக்காக பங்களாதேஷ்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்களை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே வச்சிருக்கிற ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தான். இப்ப வரைக்கும் அந்த சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓட்சோரி அப்படின்னு என்னதான் இந்தி கூட்டணி சார்பில் வாய் கிழிய பேசினாலும் அதெல்லாம் கிடையாது. யாரு இந்தியனோ, யாரு ஓட் போடணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை சொல்லி ஒரு எஸ்ஐஆரை கொண்டு வந்தாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷனா தான் வெஸ்ட் பெங்கால்ல ஒரு கிராமமே காலியாச்சு. அந்த அளவுக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்தியாவுக்கு வந்து ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷ்ல இருக்கவங்க எல்லாம் இந்தியர்களை நாங்க கண்டிப்பா எங்க நாட்டை விட்டு வெளியே துரத்துவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நடு ரோட்ல முழக்கமிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க இந்தியர்களை பாக்குறாங்க. ஆனா இந்தியாவுல என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாரையும் நாட்டுக்குள்ள விட்டு நீங்க சுதந்திரமா நடமாடுங்க, நீங்க ஓட்டெல்லாம் போடுங்க, நாங்க ஜெயிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதனுடைய இன்னொரு படியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே டிஎம்சி கட்சியை சேர்ந்த எம்பி ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லிருக்காங்க. Tell me one thing. I have a border constituency. Who wants to live in India now? I have Kushtia on the other side and Nadia. The GDP, the health indicators and a lot of things in Bangladesh are actually better. Please let Narendra Modi and Amit Shah get this out of his head that the whole world wants to come and live in India. எப்படி பேசினதை பாத்தீங்கல்ல? ஏற்கனவே நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் உலகம் முழுக்க போய் அங்க இந்தியாவை எப்படி அசிங்கப்படுத்தலாம், அவருக்கு பிரச்சனை வந்து பாஜக கிடையாது, பாஜகவினுடைய கொள்கைகள் கிடையாது, அவருக்கு பிரச்சனை இந்தியா தான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இந்தியாவுல டெமோக்ரஸி சரியில்லை, எலெக்ஷன் கமிஷன் சரியில்லைன்னு இந்திய நாட்டை எவ்வளவுக்கு எவ்வளவா பேச முடியுமோ ஒவ்வொரு நாடுகள்லயும் போய் பேசினாருன்றதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு எம்பி ஒருத்தவங்க, இந்தியாலாம் என்னங்க, நான் ஏங்க இந்தியாவில் இருக்கணும், பங்களாதேஷ பாருங்க, அங்க இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸா இருக்கட்டும், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பங்களாதேஷ்ல எவ்வளவோ சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, பேசாம பங்களாதேஷ்கே கிளம்பி போயிட வேண்டியதானே? எந்த அளவுக்கு இந்திய நாட்டுல ஒருத்தவங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னா, தன்னுடைய நாட்டுல உட்கார்ந்துகிட்டு தன்னுடைய நாட்டை எவ்வளவு இழிவா வேணாலும் பேசலாம், அந்த அளவுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுமா கூடாதா? நீங்க தான் சொல்லணும். மக்களுடன் மனதின் குரல், நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. மஞ்சுளா ரமேஷ் 10 வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி 29 முதல் 8 நாட்கள் கதிர்காமம், 3 சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு. தொடர்புக்கு 9444376136.
இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தெலுங்கானாவினுடைய சிஎம் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஏற்கனவே பல சர்ச்சைக்குள்ளான விஷயங்களை பேசி மாட்டினாரு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை அட்டென்ட் பண்ணிருக்காரு. அந்த விழால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேரு கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறோம்னா அதுக்கு காரணமே சோனியா காந்தி அவர்களுடைய தியாகம் தான் சொல்லியிருக்காங்க. என்னங்க தியாகம் அது கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இப்படி இந்திய கூட்டணி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி மக்களுக்கு எதிரான விஷயங்களை தூண்டி விடுறதா இருக்கட்டும், இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப தமிழகம் மட்டும் என்ன பாரபட்சமா? கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. தொடர் கதையா போய்கிட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலையில எங்களை தீபம் ஏத்த விடலன்னு மக்கள் எவ்வளவோ போராடி கேட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனா இப்ப பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் சார்பில் சந்தனக்கூடு கொடியேற்ற விழா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்பயுமே வெகு விமர்சையா நடக்கும். அது தொடர்ந்து இந்த கொடியேற்றத்தெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாம அந்த கொடியை வணங்கி அனுப்பி வச்ச விஷயத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப மக்களுக்கு அங்க என்ன ஒரு ஏமாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க நாங்க ஒரு 4 பேர் போய் தீபம் ஏற்றோம்னு சொன்னதுக்கு நீங்க விடமாட்டோன்னு அவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு கொடியேற்றாங்க அப்படிங்கிறப்போ 25க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அப்போ நாங்க என்ன உங்களுக்கு அந்த அளவுக்கு மோசமா போயிட்டோமா அப்படின்னு மக்கள் கேட்டதுக்கு திமுக அரசு பண்ண கைமாறு என்ன தெரியுமா? கைது நடவடிக்கை. கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள்னு யாரையுமே பார்க்காம கைது பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்ப பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதனாலேயே அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய அதிருப்தியில இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு பிரச்சனை இஸ்லாமியர்கள் மேல போய் கொடியேற்றிட்டாங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனை கிட்ட கிடையாது. அவங்க நல்லபடியா கொடியேற்றட்டும், எங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எங்களுடைய பிரச்சனை வந்தப்ப அவங்க நீங்க இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. சொன்னது எல்லாமே திமுக அரசு மட்டும்தான். அப்படிங்கிறப்போ எங்களுக்கும் அந்த பாதுகாப்பை நீங்க கொடுத்துருக்கலாம்ல. அப்ப ஏன் எங்க மேல மட்டும் இவ்வளவு வெறுப்பை காட்டுறீங்கன்னு ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் அதே மதுரையில் நடந்த ஒரு கிறிஸ்துமஸ் விழால நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. உதயநிதி வந்தாரு, அமைச்சர், துணை முதலமைச்சர், இங்க கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. வெக்கம் அல்ல? இதான் மதசார்பற்ற அரசா? இதான் திராவிட மாடல் அரசா? இதான் இந்துக்கள் 90% திமுக சொல்ற அரசா? நாங்க இந்துக்கள் விரோதி இல்லைன்னு சொல்ற அரசா? நேற்று இதே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லி ஒரு நிகழ்ச்சியை கலந்துகிட்ட ஒரு 7 மணி 8 மணிக்கு ஒரு ஆறுதல் சொல்ல குடும்பத்தாருக்கு போயிருக்கலாம். ஒரு ஆறுதல் சொல்லலாம்ல? ஏன் குல்லா போடல, சிலுவை போடல, நெத்தியில பூசி இருக்கிற பூர்ணச்சந்திரனால வரலையா? என்ன கூட மனசு நாடு நடக்குதுங்க. நாட சுடுகாட தமிழ்நாடு தாலிபான் நாடு மாதிரி ஆகிட்டு, நீங்க பயங்கரவாதின் கூடாரம் ஆகிட்டு இருக்கு. பயங்கரவாதிக்கு ஆதரவாக தான் இருக்கு. தீபத்துள்ள தீபத்துறதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல, யாரும் மேல்முறையீடு பண்ணல, சம்பந்தப்பட்டவர்கள் மேல்முறையீடு பண்ணல. இந்த அரசாங்கம் தான் மேல்முறை பண்ணி பிரச்சனையை சர்ச்சையை உண்டாக்கி கலவர பூமியை மாற்றுறது யாரு? நீ ஒரு உயிர் பயிற்சி யார் பதில் சொல்றது? இதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பே இருக்கணும். மதுரைக்கு போய் கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்க தெரிஞ்ச உங்களுக்கு அதே மதுரையில தான் பூர்ணச்சந்திரன் அப்படிங்கிற ஒருத்தர் தன்னுடைய உயிரை மாச்சுக்கிட்டாரு. அந்த வாய்ஸ் நோட்ல கூட அவர் ஒன்று சொல்லியிருந்தாரு, எங்க குடும்பமே திமுக குடும்பம் தான் அப்படின்னு. அவருடைய குடும்பத்தை போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏன்னா இந்த கரூர் சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறப்போ வேக வேகமா அத்தனை அமைச்சர்களும் அந்த இடத்துக்கு வந்தாங்களே, இங்க ஏன் போகல? ஏன்னா ஓட்டு வங்கி அங்க போனா இந்த பரிதாப ஓட்டெல்லாம் வாங்கிடலாம், இங்க போனா பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்றதுனாலயான்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இந்த இடத்துலதான் எல்லாரையும் பாராட்டியே ஆகணும்னு சொல்லணும். மக்களுக்குள்ள மத வெறுப்பை தூண்டி விட்டு மக்களுக்குள்ள நிம்மதி இருக்கக்கூடாது அப்படின்றதுல எந்த அளவுக்கு குறிக்கோளா இருக்காங்கன்னா, மேடை ஏறி அதை வெளிப்படையா தைரியமா ஒருத்தர் பேசுறாரு, சிறுபான்மையின மக்கள் ஓட்டு எல்லாமே திமுகவுக்கு தான் போகணும்னு. எல்லா மக்களும் சமம் தான், எங்களுக்கு சமூக நீதி சமத்துவம் தான் முக்கியம், எங்களுடைய கட்சியிலேயே 90%க்கும் மேற்பட்ட இந்துக்கள் தான் இருக்கிறாங்க, அதையும் தாண்டி ஏதாவது கேள்வி கேட்டோம்னா முருகனுக்கு அரோகரா, இன்னுமே இந்து மக்கள் நம்மள நம்பலையா, 1000 ரூபாய் கொடுத்து விடுப்பா நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு டெக்னிக்ஸை வச்சிருக்க நீங்க இப்போ இந்த தேர்தலையும் எல்லா மக்களுடைய ஓட்டே எங்களுக்கு கிடைக்கணும்பா, நாங்க இவ்வளவு நல்லதெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சா பரவாயில்ல. சிறுபான்மையின மக்கள் ஓட்டே எங்களுக்கு கண்டிப்பா வேணும், அவங்க எங்க கையை விட்டு போயிடக்கூடாது, அதுக்காக நாங்க என்ன வேணா செய்வோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியுமே நீங்க எதுவுமே செய்யலையே. கடந்த 5 வருஷமா சிறுபான்மையின மக்களுக்கே நீங்க எவ்வளவு துரோகங்களை இழைச்சிருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பல இடங்கள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தேர்தல் சமயத்துல மட்டும் திடீர்னு அவங்க மேல பாசம் வருது அப்படின்னா அரசியல் தானே. அப்போ சிறுபான்மையின மக்களுடைய ஓட்டுக்காக நீங்க எப்படிப்பட்ட அரசியலை வேணாலும் செய்வீங்களா? இது மட்டும் தான் அப்படின்னா கிடையாது. இன்னுமே பல சம்பவங்கள் போய்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா யாரு மக்களுக்காக பேசணும், நம்ம யாரை எதிர்பார்ப்போம்? அறநிலையத்துறை அமைச்சரான திரு சேகர் பாபு அவர்கள். ஆனா அவரு மக்களுக்காக பேசினாரான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பதிலா அவர் வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு. தளபதி அவர்களும் எங்கள் ஆர்வீர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற வரையில் இந்த தமிழகத்தை எந்த தீய சக்தியாலும் ஆட்டி படைக்க முடியாது, தூய சக்தியாக எங்கள் இருவரும் வலம் வருவார்கள் என்று கூறி நன்றி 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 நன்றி. இங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. முதல்ல
அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா? எப்போ சேகர் பாபு அவர்களுக்கு உதயநிதி அண்ணன் ஆனாரு? ரெண்டாவது, நீங்க தான் தாவேகாவை கட்சியே கிடையாது, அந்த என்னவோ ஒரு கட்சி பேசிட்டு போட்டும் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் சம்பந்தம் இல்லாம அந்த கட்சிக்கான ஒரு ரிப்ளையா மேடையில ஏறி பேசுறீங்க? மக்கள் பிரச்சனை இவ்வளவு போகுதே, நீங்க அதையெல்லாம் பேசலாமே, நாங்கெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இருக்கோம். தாவேகா ஒரு கட்சியே இல்ல, தாவேகாவை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி தாவேகா ஏதாவது ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா அதை பத்தி மட்டும் பேசுறீங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனைய பேசவே மாட்டேங்கிறீங்களே. இவரு மட்டும் தானான்னு கேட்டா அதுவும் கிடையாது. நம்மளுடைய கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அவருமே அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம். 2 சீட்டா 4 சீட்டா அது பிரச்சனை இல்லை. 2 சீட்டை 8 சீட் ஆகினாலும் 8 சீட்டை 10 சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நாற்காலியில் போய் உட்கார போறதில்லை. அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை. நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை. இந்த 10 சீட்டு 20 சீட்டு இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. எவ்வளவு சீட்டு கிடைச்சாலும் நான் என்ன முதல்வர் சீட்டுலயே உட்கார போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தனியா ஒரு கட்சி வச்சிருக்கீங்க, விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு. மக்களுக்காக குரல் கொடுப்போம்னு சொன்னீங்க, குரலே இல்லாம இருக்கீங்களே. ஏன்னா இன்னைக்கு சாத்தான்குளத்துல மிகப்பெரிய ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. சுந்தர் அப்படிங்கிற ஒருத்தர் யாரோ ஒருத்தரை சாதி பெயரை வச்சு திட்டி இருக்காரு. ஏன் அப்படி திட்டுற, இதெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி சுடலை முத்து அப்படிங்கிறவரு சுந்தரை திட்டி இருக்காங்க. ஆனா நீ எப்படி என்ன பேசலாம்னு சொல்லி சுடலை முத்துவ நடு ரோட்ல ஓட ஓட விட்டு படுகொலை செஞ்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி ஏன் யாருமே பேசல? ஏன் திருமாவளவன் அவர்கள் பேசவே இல்ல? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்கவே இல்லையே? ஏன் சாத்தான்குளம்ன்ற ஒரு விஷயத்தையும் மறந்துட்டாரா? இல்ல இந்த சம்பவம் யாரும் அவருக்கு சொல்லவே இல்லையா? சொல்லியிருந்தா ஒருவேளை களத்துல இறங்கி அவர் போராடி இருப்பாரோ? இங்கதான் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மக்களுக்காக நாங்க இது செய்வோம் அது செய்வோம், இந்த மக்களுக்கு இதை செய்வோம் அந்த மக்களுக்கு அதை செய்வோம்னு சொல்லுவாங்களே தவிர இதெல்லாம் செய்வாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். இப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனிமொழி அக்கா அவர்களுடைய தலைமையில தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கலாம், என்னென்ன வாக்குறுதிகளை சொன்னா மக்கள் ஈஸியா உடனே நம்மள நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. தினம் தினம் தமிழகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தோம்னா நிஜமானவே நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கோமான்னு நமக்கே ஒரு டவுட் வர மாதிரியான பல சம்பவங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நடந்த இந்த சாதி கொலையா இருக்கட்டும், சாதி பெயரை வச்சுதான் கொலை நடந்திருக்குன்றப்ப அது சாதி கொலையா தானே இருக்க முடியும். இதுக்கு குரல் கொடுக்காத திமுக அரசா இருக்கட்டும், இல்ல மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம இருக்கிறதா இருக்கட்டும், மக்கள் ஏதாவது ஒரு வாய்ஸ் அவுட் பண்றாங்கன்னா முதல்ல அவங்களை கைது பண்ணு, மக்கள் தானே போனா போயிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி. விவசாயிகள் மேலே குண்டர் சட்டம் போட்டவங்க தானே, இவங்க கிட்ட நம்ம என்ன கேட்க முடியும்பா அப்படிங்கிற மாதிரி மக்களே கைது பண்ற நடவடிக்கையா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க இன்னொன்னு பண்ணிப்பாங்க. துணை முதலமைச்சர் அவர்களை இளம் பெரியார்னு சொல்றதா இருக்கட்டும், இப்போ முதல்வர் ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணாரே, கிறிஸ்துமஸ் விழா, அந்த கிறிஸ்துமஸ் விழால மும்மத தலைவர்கள் முன்னிலையில அவருக்கு கிரீடம் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுடைய புகழாரங்களும் அவங்களுடைய பெருமைகளும் ஓங்கிக்கிட்டே போகும். ஆனா தமிழக மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தாலே 2026 தேர்தல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகும். இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு, நான் இவ்வளவு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் பாக்குறப்போ என்ன மைண்ட்ல தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு சேனல் இப்போ ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.